திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினே மூனக்கலல் தொழு தெழிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் 18/10/2025 சனிக்கிழமை. இன்று ஐப்பசி மாதம் மலர்ந்திருக்கின்றது. ஐப்பசி மாத பிறப்பு. இந்த ஐப்பசி மாத பிறப்பிலே பொதுவாகவே இந்த முருகப்பெருமானுடைய ஐப்பசி மாதத்திலே கந்த சஷ்டி சிறப்பான விரத அனுஷ்டானங்கள் நடைபெறும். அதேபோல் இந்த கேதார கௌரிச விரத பூர்த்தி வர இருக்கின்றது எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை. இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருக்கிற இந்த மாதம் மலர்ந்திருக்கிறது. இப்போ சுபகாரியங்கள் செய்வதற்கு புரட்டாதி மாதத்திலே சுபகாரியம் செய்யக்கூடாது. ஐப்பசி மாதம் மலர்ந்து விட்டால் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்வார்கள். இன்றைய தினம் பல்வேறு சிவன் ஆலயங்களிலே பிரதோஷ காலத்திலே சிவனுடைய விசேஷமான பிரதோஷ அபிஷேகம் பூஜை வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அங்கே நந்தியம்பெருமானிடத்திலே சிறப்பான பூஜை வழிபாடு நடைபெறும். அந்த நந்தியம்பெருமானிடத்திலே இவ்வாறு இந்த அபிஷேக ஆராதனைகள் தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனை தரிசிப்பார்கள். ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஒரு பாவனையிலே இந்த தரிசனம் அவ்வாறு நடைபெற்று அங்கு காப்பரிசி நிவேதனமாக வைத்துக் கொள்வார்கள். பச்சை அரிசியை ஊற வைத்து அதற்குள்ளே பாசி பயரிட்டு சர்க்கரை வெல்லம் கொஞ்சம் போட்டு அதை குழைத்து வைத்துக் கொள்வார்கள். காப்பரிசி என்று இந்த பிரதோஷ காலத்திலே நிவேதனமாக அவ்வாறு அந்த காப்பரிசி நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த பிரதோஷ காலத்திலே இந்த பிரதட்சணம் ஏனைய காலங்களைப் போல் சுற்றி வருவதல்ல. சோமசூத்திர பிரதட்சணம் என்று பலமாக சென்று கோமுகைக்கு சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகைக்கு இவ்வாறு இந்த சோமசூத்திர பிரதட்சணம் என்ற வழிபாடோடு கூடியதாகிய இந்த வழிபாட்டோடு கூடியது இந்த பிரதோஷ காலத்தினுடைய இந்த பிரதட்சணம். இது தேவர்கள் அசுரர்கள் அங்குமிங்கும் இந்த திருப்பால்களை கடைகின்ற பொழுது ஆழகால விஷம் தோன்றியதை அறிந்து பயந்து அங்குமிங்கும் ஓடித்திரிந்து அலைந்ததை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த பிரதட்சணம் அவ்வாறு அமையக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த கேதார கௌரீஸ்வர விரத வழிபாடுகள் பல்வேறு ஆலயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே தனியாக கும்பம் சிவன் கும்பம் மட்டும் வைத்திருந்தால் எல்லோரும் போய் அதை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். சுவாமி விக்கிரகம் சிவலிங்கம் வைத்து அம்பாள் வைப்பதாக இருந்தால் சிவலிங்கம் மேலே தனித்துவமாக இருக்க வேண்டும். அம்பாள் ஒரு படி கீழே வலது பக்கம் சிவனை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டுமே தவிர சிவனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அம்பாளை வைக்கக்கூடாது. சிவனை பார்த்த வண்ணம் அம்பாள் அர்ச்சனை செய்கின்ற பாவனையிலே பதிவாக இருக்க வேண்டும். லிங்கத்திற்கு பதிவாக அம்பாள் வலது பக்கம் இருந்து அர்ச்சனை செய்கின்ற பாவனையிலே இந்த வழிபாடுகள் நடைபெற வேண்டும்.
அங்கே கட்டுகின்ற அந்த நோன்பு கயிறானது கணவனால் மட்டும் கட்டிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கணவன் இல்லை, ஊரில் இல்லை, நாட்டில் இல்லை என்றால் மூத்த சுமங்கலிகள் கட்டிக்கொள்ளலாம் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இந்த வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அறிவுரை என்று சொன்னால் அது பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், ஏன் சக நண்பர்களாக இருக்கலாம். ஒருவர் மற்றவருக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது அது எப்பொழுதும் எங்களுடைய மனங்களுக்கு இசைவானதாக, இனிமையானதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதில்லை. சில வேளைகளிலே அறிவுரை சொல்ல வந்தால் வேண்டாம் என்றே நாங்கள் சொல்லிவிடுவோம். அல்லது சில தவறான பழைய அனுபவங்கள் மத்தியிலே இந்த அறிவுரைகளை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுது என்று சொல்லி நாங்கள் இந்த அறிவுரைக்கு செவி மடுப்பதை மறுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு அவருடைய போதனை மக்கள் மனங்களிலே அறிவுரைகளாக இருந்தன. இறை வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் மக்களோடு பேசினார். இறைவன் மக்களோடு பேசுகின்ற பொழுது அவருடைய வார்த்தை எப்பொழுதும் மக்களுக்கு சாதகமானதாக அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்து விடுவதில்லை. காரணம், இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்று அறிந்தும் அந்த அறிவுரைகளை கேட்டால் நாங்கள் நினைத்தபடி அல்லது எங்களுக்கு விருப்பமானபடி வாழ முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு அழகான உவமையை சித்தரித்து காட்டுகின்றார். அதாவது விளைச்சலுக்காக அல்லது பயிரிடுவதற்காக ஒரு உழவர் அந்த விதைகளை நிலத்திலே விதைக்கின்றார், வயலிலே விதைக்கின்றார். விதைக்கின்ற பொழுது இந்த விதைகள் பாதையோரத்திலே, முட்புதர்கள் இருக்கின்ற இடத்திலே அல்லது நல்ல நிலத்திலே என்று சொல்லி பலவாறு இந்த விதைகள் பல இடங்களிலே விளை நிலங்களிலே விதைக்கப்பட்டாலும் எல்லாம் இந்த உழவருக்கு விளைச்சலை கொடுக்கின்ற நிலங்களாக அமைவதில்லை. அதனால் நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகின்ற விதை அது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று பலன் கொடுக்கும். இங்கு கேட்கின்றவர்கள் நாங்கள், அல்லது இந்த அறிவுரைகளை இறை வார்த்தை கேட்கின்றவர்கள், எங்களுடைய உள்ளங்கள் நல்ல விளை நிலங்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கின்றார். அதாவது ஒருவர் கூறுகின்ற அறிவுரை அது எனக்கு பொருத்தமாக இருக்கின்றது, என்னுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்கு தான் கொடுக்கப்படுகின்றது, என்னுடைய நன்மைக்காகத்தான் என்னுடைய பெற்றோர்களும் பெரியார்களும் இந்த வழிகாட்டிகளும் எனக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்ற அந்த திறந்த மனநிலை எனக்கு இருக்கின்ற பொழுது, இந்த அறிவுரை எனக்கு பொருத்தமா என்று கேள்வி கேட்கின்ற பொழுது, இந்த அறிவுரையை நான் அதை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் என்ன என்ற என்னுடைய மனதை நான் இவ்வாறு திறந்து விடுகின்ற பொழுது நிச்சயமாக இறை வார்த்தை பல்வேறு நல்ல மனிதர்களூடாக எனக்கு கொடுக்கப்படுகின்றது. விவிலியத்தை திறந்து படிக்கின்ற பொழுது அதிலே இறை வார்த்தை எங்களுக்கு அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே கொடுக்கப்படுகின்றது. இதை நாங்கள் அனுதினம் படித்து தியானித்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளம்படுத்துவதற்கு நல்ல விளைநிலங்களாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.